சார் சாஃப்ட்வேர் எம்ப்ளாயி ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவருக்கு அடிக்கடி கழுத்து வலி வந்துகிட்டு இருக்கிறதுனால டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கழுத்தை குனிஞ்சிக்கிட்டே வேலை பார்க்கறதுனால இந்த கழுத்து வலி கழுத்தில் தேய்மானம் ஏற்பட்டிருக்கிறது கழுத்தெலும்பில் அப்படின்னு சொல்கிறாங்க. குனிஞ்சிக்கிட்டே வேலை பார்க்குறவங்களுக்கு கழுத்தில் அந்த எலும்புகள் தேய்மானம் வருமா டாக்டர்? அதனால் வலி வருமா? இதை பற்றி அவர் கேட்டிருக்க கேள்விக்கு விரிவான விளக்கம் சொல்லுங்கள் டாக்டர். குனிஞ்சிக்கிட்டே வேலை பார்க்கும் பொழுது அந்த கழுத்து தேய்மானம் வர்றது வந்து டாக்டர் சொன்னது சரிதான். ஐடி பீப்புளில் இருக்கிறவங்க எப்பயுமே வந்து சிஸ்டத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும், கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது அதுக்கு ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெயின் கொடுக்குறாங்க. அவங்க அவர்ஸ் டுகெதர் அவங்க பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதுக்காக சிஸ்டத்தை மாற்றிக்க முடியாது, வேறு எந்த மாற்றமும் பண்ண முடியாது, அது உண்மைதான். பட் அதுக்கு என்ன பண்ணலாம்? தொழிலை மாற்றணும். தொழிலை மாற்ற முடியல, அப்போ அதுதான் இருந்தாகும் அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு உணவு முறைகளையும் சில பயிற்சிகளையும் அவர் ஃபாலோ பண்ணார் அப்படின்னு சொன்னால் அது வந்து அவர் அதை குணப்படுத்த முடியும். எனக்கு தெரிஞ்சு ஆங்கில முறை மருத்துவத்தில் இதுக்கு ரிசல்ட் இருக்கிற மாதிரி தெரியல. அது பெயின் கில்லர் தான் கொடுப்பாங்க. அந்த பெயின் கில்லர் கொடுத்தாங்கன்னா அப்போதைக்கு பெயின் சரியாகும். பட் அது என்ன ஆகும், அடுத்தடுத்து அப்படி பேக் போன் அஃபெக்ட் ஆகும். நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் இருக்கேன். பேக் போன் அஃபெக்ட் ஆச்சுன்னா ஹோல் சிஸ்டம் ஆஃப் அவர் பாடி வில் சஃபர், பாதிக்கும். ஸோ அந்த கழுத்து எலும்பு தேய்வு அப்படின்றது வந்து ஃபர்தராக வராமல் இருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் அந்த தொழில் தான் அவர் செஞ்சாகும், வேறு வழி இல்லை. அவர் கம்பெனியில் அதான் ஆஃபர் கிடைச்சிருக்கோம், அதான் செய்யணும். வேறு கம்பெனிக்கு போக முடியாது, வேறு போனாலும் ஐடியில் தான் போக முடியும். ஏதாவது சிஸ்டத்தை பார்த்தியாகும். பட் இன்றைக்கி வேர்ல்டு வைடாக நிறைய பேருக்கு வந்து இப்போ ரீசெண்டாக பாஸ்ட் 1-2 இயரில் மொபைல் பார்க்குறவங்களுக்கு, சிஸ்டம் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குது. ரீசெண்டாக லாஸ்ட் வீக் ஒரு பேப்பரில் ஒரு சர்வே ரிப்போர்ட் பார்த்தேன். 98% ஆஃப் த பீப்புள் தோஸ் ஹூ ஆர் யூஸிங் மொபைல் ஃபோனை பற்றி போட்டாங்க. மொபைல் ஃபோன் டெஸ்க்டாப்பும் ரெண்டும் ஒன்று தான், லேப்டாப்பும் ஒன்று தான், மொராலஸ். பட் ரிப்போர்ட் என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், 98% ஆஃப் த யூசர்ஸ் ஆஃப் மொபைல் ஃபோன்ஸ் ஆர் சஃபரிங் ஃப்ரம் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். இந்த மாதிரி செர்விக்கல் ப்ராப்ளமாக அஃபெக்ட் ஆகுறாங்க, கழுத்து பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் போட்டு, அந்த பொண்ணுக்கு 16 இயர்ஸ் ஓல்டு, கழுத்தை நிமித்த முடியல. 16 இயர்ஸ் ஓல்டு பொண்ணு. அந்த பொண்ணு பெங்களூர்னு நினைக்கிறேன், இந்தியாவில் கர்நாடகா ஸ்டேட்டில் பெங்களூர். 16 இயர்ஸ் ஓல்டு, அது கழுத்துவே நிமித்தவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. பட் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வராங்கன்னு சொல்லிட்டு பெங்களூர் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. இப்போது குனிய முடியல, எல்லாருக்கும் மொபைலில் பார்த்து குனிஞ்சிட்டே இருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப அஃபெக்டாக இருக்குது. அது சர்ஜரி பண்ணி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதுக்கு பிறகு அவங்க என்ன கான்டாக்ட் பண்ணுவாங்க, சார் விதவுட் சர்ஜரி இஸ் தேர் எனி பாசிபிலிட்டி டு ரெக்கவர் த கேர்ள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ வருஷ கணக்கில் அவங்க வந்து அந்த ஒரு பேட் ஹேபிட், அது ஒரு அடிக்டாக இருந்து கற்றுக்கிட்டாங்க. பட் இப்போ நம்மக்கிட்ட கேட்கும்போது, சார் இது ஒரு 1 month 2 months சரி பண்ண முடியுமா? வருஷ கணக்கில் பொண்ணு வந்த வியாதி அது. பட் நம்மகிட்ட அவங்க டைம் கேட்குறாங்க, சார் 1 month 2 months சரி பண்ண முடியுமா டாக்டர், அதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 1 month 2 months எப்படி பண்ண முடியும்? சர்ஜிக்கல் ஆப்ரேஷன் வேணால் பண்ணலாம், பட் விதவுட் சர்ஜரி. நான் வந்து எப்பவுமே சர்ஜரி டெக்னோன் பண்ணுறதே கிடையாது. வாட் ஆர் மே பி த ப்ராப்ளம் இன் அவர் பாடி, சர்ஜரி வேண்டாம் தான் எல்லாருக்கும் சொல்லுவோம். டாக்டர் இளங்கோ வாய்ஸ் ஹாஸ்பிட்டல் சொல்கிறது அதுதான். எந்த காரணத்தை கொண்டும் பாடியில் சர்ஜரி பண்ணாதீங்க. ஒன்ஸ் நீங்கள் சர்ஜரின்னு கையை வச்சுட்டீங்க, முடிஞ்சு போச்சு உங்கள் ஹெல்த். அது யார் வந்தாலும் உங்கள் உடம்பு மாற்ற முடியாது. அது வாட் ஆர் மே பி த கைண்ட் ஆஃப் சர்ஜரி, எந்த சர்ஜரியாக இருந்தாலும் சரி உடம்புல. ஈவன் ஃபேமிலி பிளானிங் பண்ணாலும் கூட அதனுடைய பாதிப்பு அந்த அம்மாவுக்கு லைஃப்ஃபுல்லாக இருக்கும். ஃபேமிலி பிளானிங் அது வந்து சாதாரண பண்ணுவாங்க. ஃபேமிலி பிளானிங் சர்ஜரி பண்ணாலும் கூட அதனுடைய பாதிப்பு அவங்க லைஃப்லாம் இருக்கும். எந்தெந்த வகையில் இருக்கும் அவங்க தெரியாது. தட்ஸ் வை தே ஆர் சஃபரிங். அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க, பட் இதனால தான் அந்த கட்டணம் தெரியாது. சார் இந்த ப்ராப்ளம் அப்போ ட்ரீட்மெண்ட் இருப்பாங்க. ஸோ சர்ஜரின்றது கை வைக்கக்கூடாது. தட் டு பேக் போனில் ஒன்றுமே கை வைக்கக்கூடாது. பேக் போனில் மட்டும் நீங்கள் கையை வச்சுட்டிங்கன்னா எழுதி ஒன்றா கூட கொடுக்கலாம், 100% யூ வில் நாட் ரெக்கவர்.
ஏன்னா டாக்டர் வந்து வேணுமே உங்களை வந்து சஃபர் ஆகணும், உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கணும்னா டாக்டர் சர்ஜரி பண்ண மாட்டார். வேறு வழி இல்லாமல் அவங்க சர்ஜரி பண்ணுறாங்க, தப்பு இல்லை. பட் சர்ஜரி பண்ணும்போது நம்மளுக்கே அறியாமல் நம்மளுடைய பேட் கர்மஸ் ஏதாவது மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அதனுடைய பாதிப்பு டாக்டராலும் ரெக்கார்ட் பண்ண முடியாது. நீங்கள் தான் சர்ஜரி பண்ணும்போது நீங்கள் கைட் போட்டு கொடுத்துட்றீங்க இல்லையா அப்ளிகேஷனில். என்ன கைட் போடுறோம், அது யாரும் நிறைய பேர் படிக்கிறது. நாங்கள் சர்ஜரி பண்ணுறோம், சர்ஜரி பண்ணுறதுல ஏதாவது எஃபெக்டாக இருந்துச்சுன்னா வி ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள்னு சொல்லி அவங்ககிட்ட உங்கள்கிட்ட முதல்லையே ஒரு ஆத்தென்டிகேஷன் வாங்கி தான் சர்ஜரிக்கே பண்ணுவாங்க. இது உண்மையா? நீங்கள் எந்த சர்ஜரிக்கு போனாலும் கன்சர்ன் பேஷண்ட் ஆர் கன்சர்ன் பேஷண்ட்டுடைய ரிலேட்டிவ்ஸ், திக் ரிலேட்டிவ்ஸ் வந்து அந்த பாண்டில் சைன் பண்ணி கொடுக்கணும். அது என்ன உள்ளே இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏதோ கேட்குறாங்க டாக்டர், சரி நாமளும் சைன் பண்ணி கொடுத்துருவோம். அது என்ன சைன் பண்ணுறீங்க? சர்ஜரி பண்ணுறோம், இந்த சர்ஜரியில் ஏதாவது சைட் எஃபெக்ட் வந்தாலோ வேறு ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலோ, பட் டியூ டு யுவர் பேட் கர்மாஸ் சப்போஸ் ஏதாவது ஒரு சின்ன மைனர் மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கூட திருப்பியும் அந்த டாக்டரால் ரெக்கார்ட் பண்ண முடியாது, அந்த ஹாஸ்பிட்டலில் ரெக்கார்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி கேசஸ் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய கேஸ் பார்த்துருக்கேன். அது அவங்க வில்லிங்காக பண்ணலை, வாண்டடாகவும் பண்ணலை, அவங்க டியூட்டியை கரெக்டாக பண்ணுறாங்க. பட் பேக் போனில் மாதிரி சர்ஜரி பண்ணோம்னா டோட்டலாக சிஸ்டம் நிறைய சிஸ்டம் பாதிக்குது, நிறைய ப்ராப்ளம் வந்து யூ குட் நாட் மூவ், அந்த மாதிரிலாம் கொண்டு போய் விட்டுருது. ஸோ அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஸோ சர்ஜரின்றது வந்து எப்பயுமே எதுக்குமே அவாய்ட் பண்ணுங்க. அப்படியே அவாய்ட் பண்ண முடியலன்னா கூட பேக் போனில் கண்டிப்பாக சர்ஜரி பண்ணுங்க. இப்போ 98% ஆஃப் த பீப்புள் ஹூ ஆர் யூஸிங் மொபைல் ஃபோன் ஆர் சஃபரிங் ஃப்ரம் தீஸ் ப்ராப்ளம்ஸ். அப்படின்னா இப்போ இந்த மாதிரி சர்ஜரி பண்ண வேண்டிய கேஸ் எப்படி இருக்கும்? அப்படி குனிக்கிட்டே இருக்க முடியாது, நிறுத்தி தான் வைக்கணும். அப்போ நிறுத்தி வைக்கும்போது அப்போ சர்ஜரி பண்ணணும். அப்போ அதுக்கு என்ன பண்ண முடியும்? சர்ஜரி தான் ஒன்லி சொல்யூஷன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சர்ஜரி பண்ணும்பொழுது டாக்டர்ஸு ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டில் உங்கள்கிட்ட வந்து ஒரு அக்ரிமெண்ட் பாண்டு வாங்கிக்குவாங்க. அதில் திரும்பவும் சொல்கிறேன், we are not responsible for any reason அப்படின்னு சொல்லிட்டு கைட் வாங்க. நீங்களும் அவங்களோட எதுவும் கிளைம் எல்லாம் பண்ண முடியாது. நீங்கள் ஏன் அப்படி ஆச்சு அப்படி ஆச்சு கிளைம் எல்லாம் பண்ண முடியாது. மீறி எதாவது பண்ணிங்கன்னா அவங்க மேலே கிரிமினல் ஆக்ஷன் எடுப்பாங்க. ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸு உங்கள் மேலே கிரிமினல் ஆக்ஷன் எடுப்பாங்க. சஃபரர் நீங்கள், பட் உங்கள் மேலே அவங்க கிரிமினல் ஆக்ஷன் எடுப்பாங்க. நீங்கள் அவங்க போய் எதுவும் கேட்க முடியாது. அப்போ டோட்டல் சஃபரர் யார்? நம்மள. அப்போ நாம் என்ன பண்ணணும்? நம்ம தான் நம்ம ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுறது, நம்ம தான் உஷாராக. ஸோ விதவுட் சர்ஜரி இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு நம்ம சிஸ்டம் நிறைய இருக்குது. நம்ம ட்ரெடிஷ்னல் சிஸ்டத்தில் சர்ஜரி போகாமல் இதை சரி பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அந்த வழிமுறைகளை, இயற்கையான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி அதை சரி பண்ணிப்பேன். எலும்பு வளைஞ்சிருந்தாலும் கூட அதை வந்து இன்டர்னலாக உள்ள சில மெடிசன்ஸ், ஹெர்பல் மெடிசன்ஸ் கொடுத்து சில பயிற்சிகளை பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த துணிச்ச எலும்பு அப்படியே மெதுவாக கொஞ்சமாக நிற்கும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஒரு 3 to 6 months ஆகும், 6 months to 1 year ஆகும். பட் இட் வேரி ஃப்ரம் பர்சன் டு பர்சன் அக்கார்டிங் டு கண்டிஷன் ஆஃப் தர் சஃபரிங்கை பொறுத்து டைம் ஆகும். பட் மேக்ஸிமம் 1 yearக்குள்ளே சரி பண்ணலாம். நான் பேட் வளைஞ்சே இருந்தால் கூட சரி பண்ணிடலாம். வளைஞ்சே இருந்தால் கூட எப்படி வளைஞ்சதோ அதே மாதிரி திருப்பி ரிவர்ஸ் பண்ணுறாங்க. எப்படி உள்ளே வளைஞ்சதோ அதே மாதிரி ரிவர்ஸ் பண்ணுறாங்க. கொண்டு வந்திருக்கோம் நிறைய பேருக்கு. அதனால் தயவுசெய்து சர்ஜரி போக வேண்டாம். சர்ஜரி போகாமல் நேச்சுரல் மெத்தட்ஸை பண்ணிக்கணும். மோரோவர் இது மாதிரி வராமல் ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கணும். பட் வேறு வழி இல்லாமல் நீங்கள் ஐடியில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. பட் நேச்சுரல் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி இதுலேருந்து 100% வெளியே வர முடியும். ஸோ டோன்ட் நீட் டு வரி அபவுட் இட். டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் வழங்கும் விழிப்புணர்வு இது.